பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமாக லக்ன பலன்களை பார்க்குறோங்க. இந்த லக்ன பலன்கள் எப்போதுமே உங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு லக்னத்தையும் கிராஸ் பண்ணி தான் நம்ம மூவ் ஆக போகிறோம். ஒருத்தருக்கு பிறக்கும்போது உள்ள அதே லக்னம் தான் நம்மளுடைய வாழ்நாள் வரையும் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. லக்னத்தினுடைய தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கும், அதனுடைய நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பிறக்கும்போது உள்ள லக்னம் என்றைக்குமே மாறாது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு கடகலக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா கடகலக்கணம் எப்போதுமே மாறாது. ஆனால் அந்த வயது மாற மாற அடுத்தடுத்த லக்னங்களுடைய குணங்கள் உங்களை மாற்றிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லக்னம் என்ன அப்படின்னா கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கான பலன்கள், நம்ம ராசி பலன்கள் எத்தனையோ கன்னி ராசிக்கு பார்க்குறோம். அது சரியாக இருக்குமா? நீங்கள் ராசிக்காக எடுத்துக்கிறதுனால அது உங்களுடைய பிரியம்தான். ஆனால் கன்னி லக்னமாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த பலன் உங்களுக்கு 100% பொருந்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அட்சய லக்னமாக கன்னி லக்னம் இருக்குது அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி லக்னம்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு மொபைலில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வரும். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் உள்ளீடு கொடுக்கும்போது அதில் உங்களுடைய பர்த் சார்ட் ஓப்பன் ஆகிடும். அந்த சார்ட்டுக்கு கீழே ஏஎல்பிக்கு நேராக ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் என்ன, ஏஎல்பின்னு ஒரு பாக்ஸில் போட்டிருக்கும். அந்த பாக்ஸில் உள்ளது தான் உங்களுடைய இப்போ தற்சமயம் உள்ள லக்னம். உங்களுக்கு கன்னி லக்னம் உங்களுடைய அந்த ஜாதக கட்டத்தில் ரைட் சைடில் கீழ் கார்னர் கட்டத்தில் ஏஎல்பின்னு இருக்குன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கன்னி லக்னம் போகக்கூடியவங்க லைஃப்பில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. லாபமோ நஷ்டமோ வரதை வரட்டும், நம்ம சொந்த தொழில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் அந்த முடிவு நல்லதா, சிறப்பானதா, நன்மைகளை தருமானா கண்டிப்பாக அந்த தவறான முடிவை எடுத்துடாதீங்க. கன்னி லக்னம் சொந்த தொழில் செய்யக்கூடாது. உபயலகனம்னு பேர் இந்த கன்னி லக்னத்துக்கு. உபயலகனம், உபயம்னா என்ன? அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உபயம்னு பேர். அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு ஏணியாக இருக்கலாமே தவிர நாமளே அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது அங்கே நிறைய பிரச்சனைகளையும் டிராபேக்கையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். சரி, இதுவே நீங்கள் சர்வீஸாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் பணம் வாங்கிக்கிட்டே பண்ணினாலுமே அந்த சர்வீஸுக்கான ஒரு கிரெடிட் உங்களுக்கு அந்த வருமானமாக வந்துடும். அது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், நல்ல பேரையும் கொடுத்துரும், புகழையும் கொடுத்துரும். நல்ல ஒரு உங்களுடைய அறிவை நீங்கள் சர்வீஸுக்காக உபயோகப்படுத்தலாம். ஏன்னா பொதுவாக அந்த கன்னினாவே ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி அது. மிதுனம் புதனுக்குரிய ராசியாக இருந்தாலும் கன்னியும் புதனுக்குரிய ராசியாக இருந்தாலும் அவர் வலிமை எதுக்காக கொடுக்குறாருன்னா அந்த கன்னிக்கு தான் அதிக வலிமை கொடுக்குறாரு. ஏன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது. அப்போ இந்த கன்னி லக்னம் அட்சய லக்னமாக போகும்போது அவங்களுடைய அறிவுத்திறன் மேம்படும். எல்லாத்துலேயுமே ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த கால்குலேஷன் தனக்காகன்னு பயன்படுத்தும் போது கோட்டை அடிச்சுடுவாங்க. எவ்வளோதான் நல்ல ஒரு அறிவாளியாக இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது மட்டும் சில நிகழ்வுகளை மைனஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க வெளிநாடு ஃபஸ்ட்டு கன்னி லக்னம் ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு 3 வருட காலகட்டங்கள் தயவு செஞ்சு உள்ளூரில் இருக்காதீங்க. வெளியூரோ வெளிமாநிலமோ வெளிநாடோ போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். இல்லை உள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா அலையக்கூடிய, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, காற்று மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக, துறையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொரியர் சர்வீஸ் மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நல்லாயிருக்கும். ஊர் ஊராக போய் ஒரு பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஒரு சொற்பொழிவாற்றுறீங்க, இல்லை ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். சரி, உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக நீங்கள் என்னென்னா அப்பா சொல்லக்கூடிய கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள், ரிஸ்க் அதிகமாகவே இருக்குங்க. அதே வருமானம் அப்படிங்கிறப்போ அப்பா செய்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அது சார்ந்த வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது குடும்ப வருமானம், எங்களுக்கு குடும்பத்தில் பாரம்பரியமாக வழி வழியாக இவங்க இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்ப வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் எப்படிங்க இருக்க போகுது? கம்யூனிகேஷன் தயவு செஞ்சு
நீங்கள் ஒரு ஆன்லைன் வர்த்தகமாக ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி மாட்டிக்காதீங்க. அதுவும் கன்னி லக்னம் ஆரம்பித்து அந்த கடைசி 2 வருடங்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் லக்னம் இயங்கும் பாருங்கள், சித்திரை 1 சித்திரை 2, அதில் தான் நீங்கள் ரொம்ப மாட்டிக்குவீங்க. இந்த ஆன்லைன் ஸ்கேம் சம்மந்தப்பட்டது, திடீர் அதிர்ஷ்டங்களை நம்புறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது, தேவையில்லாத ஆபத்துக்களை தேடிக்கிறது, இது எல்லாமே இந்த கன்னி லக்னத்தில் அந்த சித்திரை நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களில் உண்டு. அதனால் நீங்கள் அந்த கன்னி லக்னம் போகுது அப்படின்னா ரொம்ப அந்த துணிச்சல், அசட்டு துணிச்சல் ஆபத்தை தரும் அப்படிங்கிறத இந்த சித்திரை 1-2 காலகட்டங்களில் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கா அப்படின்னா, இந்த கன்னி லக்னம் போகும்போது அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார், எங்கள் அம்மா பேரில் சொத்து வாங்கலாமா, என் மனைவி பேரில் சொத்து வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியை கட்டாயம் முன்வைப்பார். ஏன்னா தனக்குங்கிறத விட அவங்க மேலே பாசம், அம்மா மேலே எந்த அளவுக்கு பிரியம் வச்சுருக்காரோ அதே அளவுக்கு மனைவி மேலும் பிரியம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஈக்குவல் புரிதல் அப்படிங்கிறத அங்கே அவர் வெளிப்படுத்த மாட்டார். மனைவி கிட்ட எப்படி காமிச்சுக்குவார், உன்னை விட எங்கள் அம்மா தான் எனக்கு வசதின்னு காமிச்சுக்குவார். ஆனால் அம்மா கிட்ட எப்படி காமிச்சுக்குவார், என் மனைவி தாம்மா எனக்கு எல்லாமே அப்படின்னு காமிச்சுக்குவார். அப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயுமே அங்கே பிரச்சனைக்கு காரணம் இவராக தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த கன்னி லக்னம் உங்களுக்கு போகுது அப்படின்னா, நீங்கள் அம்மா கிட்ட அம்மாவா ட்ரீட் பண்ணுங்கள், மனைவியை மனைவியாக ட்ரீட் பண்ணுங்கள். இவங்க மாதிரி இவங்கள மாதிரின்னு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அதை உங்களுக்கே நீங்கள் ஆப்பு வச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அம்மாவும் மனைவியும் ஒரே வேவ் லென்த்தில் தான் இருப்பாங்க. 2 பேருமே தனக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அங்கே சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதை பேலன்ஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி, அடுத்து இடம், வீடு, சொத்து, சுகம் உங்களுக்கு நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கோவிலுக்கு அருகாமையில் உங்களுக்கு அதெல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. மனம் போல் வாழணும்னு நினைக்காதீங்க. ஒரு கடன் வாங்கணும் நினச்சேன், உடனே வாங்கினேன், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் போயிடாதீங்க. அந்த கடன் அவசியமாக தேவைதானா அப்படின்னு யோசித்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைகளுடைய ஹெல்த்லையும் குழந்தைகளுடைய படிப்புலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுவே உங்களுக்கு நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், மேல் வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதோட திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், மனைவி நல்ல அனுபவசாலியான மனைவியாக பெண்ணாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அழகான பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க, அழகான மாப்பிள்ளை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத விட பிள்ளையார் சொல்லுவார் இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது தான் வேணும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது அவசியமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காதல் திருமணம் உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ் கிடையாதுங்க. அதனால் இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் காதல் திருமணம் தான் பண்ணுவேன்னாக்க கொஞ்சம் ஜாதகத்தை கன்சிடர் பண்ணிவிட்டு, உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டுமே, சனி பகவான் மீன ராசியில் இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து, எதிர்பாராத பிரச்சனைகள் இளைய சகோதரர்கள் மூலமாக வரும். அதனால் நீங்கள் யாரையாவது பக்கத்தில் உள்ளவங்கள தம்பினோ தங்கைனோ கூப்பிடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களாலையும் உங்களுக்கு ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. பாக்கியம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அப்பாவே உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காரணியாகவும் இருப்பார். அப்பாவே உங்கள் வருமானத்தை தடை செய்யக்கூடிய ஒரு காரணியாகவும் இருப்பார். அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையை வச்சு உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. தொழில் சார்ந்து நீங்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டாம். நீங்கள் கமிஷன் பேசிக்கில் அல்லது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டான தொழில்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏஜென்சி மாதிரி ஏதாவது எடுத்து பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னொன்று கம்ப்யூட்டர் கணிதம் சம்மந்தமான ஒரு துறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஆனால் ரெகுலர் லாபமாக இல்லை, ஏற்ற இறக்கமான ஒரு லாபம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதிகமாக பேராசைப்பட வேண்டாம், அது உங்களுக்கு ஆபத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போகிறது நல்லது. முதல் 3 வருடங்களுக்கு வெளிநாட்டை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். சூரியன் நல்லா இருந்தால் மட்டும். சூரியன் நல்லா இல்லைன்னா வெளிநாடு போகிறத பற்றி யோசிக்காதீங்க. அது நல்லா இருக்காது. குறிப்பாக மகரத்தில் சூரியன் இருக்காருன்னா வெளிநாட்டை பற்றி யோசிக்காதீங்க. விட்டுருங்க. அந்த 3 வருஷம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். வேலை சரியாக இருக்காது. கொஞ்சம் நிறைய சூழ்நிலைகளில் செலவுகள் ஜாஸ்தியாகும். வேறு வழி இல்லை. இந்த 3 வருஷத்தை நீங்கள் கடந்து தான் ஆகணும்.
சரி, இந்த கடினமான நிகழ்வுகள்லேருந்து நான் கடந்து வரத்துக்கு நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் எனக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னா, இந்த கன்னி லக்னம் ஆரம்பித்த முதல் 3 வருட காலகட்டங்கள் சிவன் கோயிலுக்கு நிறைய போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இனி அதோட நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.